வெல்கம் டு கேபிள் ஸ்ப்ளைசர் டெக் சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஓடிடிஆரை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே ஓடிடிஆர்னால் என்ன, அதோட ஓவர்வியூலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். ஓடிடிஆர்னால் ஆப்டிக்கல் டைம் டொமைன் ரிஃப்ளெக்டோமீட்டர், அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஓடிடிஆர்னு பேர். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து எக்ஸ்போ கம்பெனியோட ஓடிடிஆர். முதல் இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதில் ஆப்டிக்கல் பேட்ச் கார்டு நம்ம கொடுக்குற மாதிரி ஒரு போர்ட் இருக்குது, ப்ளஸ்ஸு இதில் ஒரு ஈத்தர்நெட் போர்ட் இருக்குது, ப்ளஸ் 2 USB 2.0 போர்ட் இருக்குது. இதை நம்ம சார்ஜ் பண்ணக்குள்ள அடாப்டருக்குள்ள அந்த போர்ட் இருக்குது. ஓகே, இதில் ஓவராலாக என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். இதில் வந்து ஒரு 7 இன்ச்சு டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ்ஸு லித்தியம் பாலிமர் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கனால 12 மணி நேரம் இதோட பேக்கப் டைம் கண்டினியூவாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதில் 2 GB இன்டர்னல் மெமரி கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜுக்காண்டி. மொத்தம் 20,000 OTDR ட்ரேஸ் வரை நம்ம இதில் சேவ் பண்ணிக்கலாம். டோட்டலாக இதோட வெயிட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 1.29 கிலோகிராம் இருக்குது. இது வந்து ஒரு என்ட்ரி லெவல் ஓடிடிஆராக நம்ம எக்ஸ்போ கம்பெனியிலேருந்து வெளியிட்டிருக்காங்க. இதோட டைனமிக் ரேஞ்ச் வந்து 30க்கு 28 dB டைனமிக் ரேஞ்சு. ப்ளஸ் இதோட டெப்த்து ஜோனு எவ்வளோன்னா 4 மீட்ரு. இதில் வந்து நார்மலாக மற்ற ஓடிடிஆர் மாதிரி இல்லாமல் இதில் IOLMனு ஸ்பெஷலாக ஒரு டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. IOLM அப்படின்னா இன்டெலிஜென்ட் ஆப்டிக்கல் லிங்க் மேப்பர் அப்படின்னு அர்த்தம். இது என்ன பண்ணுதுன்னா, நம்ம என்ன வேவ் லென்த் அப்படின்னு மட்டும் செலக்ட் பண்ணியாச்சுனாலே போதும். இதுவே ஆட்டோமேட்டிக்காக ட்ரேஸ் பண்ணி இதோட கரெக்டான ரிசல்ட்டை வந்து நமக்கு அவுட்புட்டாக காட்டுது. இது எப்படி நமக்கு காட்டுது அப்படிங்கிறத நம்ம லைவாகவே ஒரு கேபிள் ஆப்ரேட்டர் கண்ட்ரோல் ரூமில் போய் ஓடிடிஆர் போட்டு செக் பண்ணி அதையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னு. இப்போ ஃப்ரெண்டோட கேபிள் ரூமில் இருக்கும். சிக்னல் வந்து இங்கே ஏற்கனவே கம்மியாக தான் வந்துகிட்டு இருக்குது. அதை ஓடிடிஆர் போட்டு செக் பண்ணதுக்காண்டி தான் வந்திருக்கோம். இவருக்கு வந்து EDP சிக்னல் வருதுனால நம்ம 1550 வேவ் லென்த்தை வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். சிக்னல் வந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம அதில் வந்து ஓடிடிஆர் போட முடியாது. ஸோ அங்கே கண்ட்ரோல் ரூமில் சிக்னல் ஆஃப் பண்ண சொல்லியிருக்கோம். ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நம்ம ஓடிடிஆர் போடுறோம். இதுக்கு நம்ம வேவ் லென்த்தை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பட்டனை கொடுப்போம். ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஓடிடிஆரில் உள்ள IOLM டெக்னாலஜி என்ன பண்ணோம்னா 1550 வேவ் லென்த்தை வந்து அதில் வெளியே ட்ரான்ஸ்மிட் பண்ணி அதில் கரெக்டான ரிசல்ட்டை இதே அனலைஸ் பண்ணி கரெக்டான ரிசல்ட்டை நமக்கு அவுட்புட் கொடுக்கும். கீழே பச்சை கலரில் அந்த இது ஓடிட்டுருக்கு வந்து ஃபுல்லானோடனே நமக்கு ரிசல்ட் வந்து வந்துடும். அது வந்து ஓடிட்டுருக்கு. இந்த IOLM டெக்னாலஜியில் வந்து நம்ம 2 வேவ் லென்த் 1310 வேவ் லென்த் 1550 ரெண்டையும் ட்ரேஸ் பண்ணி கூட நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து ரிசல்ட் வரப்போகுது. ஓகே, இப்போ எந்தெந்த இடத்துலலாம் ஜாயிண்ட் இருக்குது, எந்தெந்த இடத்துலலாம் லாஸ் இருக்குது வந்து ரெட்டில் காட்டும். கரெக்டான ஜாயிண்ட் வந்து க்ரீன் கலரில் டிக்கில் காட்டும். இப்போ 907 மீட்டரில் வந்து லாஸ் இருக்குது. 1.5 dB அதிலே லாஸ் இருக்குது. அதுக்கு அடுத்து காட்டுறது வந்து கப்ளரு. அந்த இடத்துல கப்ளர் இருக்குது. கப்ளரோட லாஸ் காட்டுது. டோட்டலாக 1.86, 1 கிலோமீட்டர் 86 வர போகுது. இப்போ அந்த 907 உள்ள அந்த ஒரு லாஸ் எடுத்து விட்டாலே சரியாக போச்சு. இப்போ இது நம்ம 2 வேவ் லென்த்தையும் கொடுத்து அனலைஸ் பண்ணது எப்படின்னு பார்ப்போம். அதே IOLத்தை மறுபடியும் ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணி 1310 வேவ் லென்த்தையும் செலக்ட் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சுனாலே போதும். இப்போ 1310 வேவ் லென்த்தையும் செலக்ட் பண்ணோம். செலக்ட் பண்ணி நம்ம ஸ்டார்ட் கொடுக்குறோம். இப்போ இது என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு 1310 வேவ் லென்த்தை வந்து இதில் ட்ரான்ஸ்மிட் பண்ணி அதில் உள்ள ரிசல்ட்டையும் 1550க்குள்ளதை ரெண்டாவது ட்ரான்ஸ்மிட் பண்ணி அதில் உள்ள ரிசல்ட்டையும் ரெண்டையுமே சேர்த்து நமக்கு ஒரு கோரில் 1310 வேவ் லென்த்தில் போனால் எவ்வளோ லாஸ் வரும், 1550 போனால் எவ்வளோ லாஸ் வரும்னு நமக்கு டீட்டெயிலாகவே காட்டிடும். அது எப்படின்னு இப்போ காட்டும். நான் அந்த ரிசல்ட்டை உங்களுக்கு காட்டுறேன். இப்போ கீழே உள்ள அந்த லாஸ் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா 1310 உள்ள லாஸும் 1550 உள்ள லாஸும் தனித்தனியாக நமக்கு காட்டுது. நம்ம ட்ரேஸ் பண்ண இந்த ரிசல்ட்டை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிடுவோம். இந்த ஓடிடிஆரில் IOLM தவிர்த்து நார்மலாக ஓடிடிஆர் மதியமே நம்ம பல்ஸ் வித்துலாம் செட் பண்ணி அதையும் ஓடிடிஆர் போடலாம். அது எப்படின்னு உங்களுக்கு போட்டு நான் அடுத்த வீடியோவில் அதை காட்டுறேன். மேலும் இது போன்ற வீடியோகளுக்கு நமது கேபிள் ஸ்ப்ளைசர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.